நேற்று முகநூல் பக்கத்தில் அக்கரைப்பற்று மப்ரூக் சார் அவர்களுடைய கதை ஒன்று வாசிக்க கிடைத்தது. அதில் மறைந்த காலம் சென்ற மர்ஹூம் சேகு ஷெரீன் சார், முன்னாள் அமைச்சர் சேகு ஷெரீன் சார் அவர்களுடைய ஒரு நகைச்சுவையான ஒரு சம்பவம் ஒன்றை பகிர்ந்திருந்தார். சேகு ஷெரீன் சார் எப்போதும் அவரோடு பேசுகின்றவர்களோடு சுவாரஸ்யமாகவும் நகைச்சுவையாகவும் பேசக்கூடியவர். அவரோடு நாம் எந்த கன்வர்சேஷன் வச்சாலும் அது உடனே நகைச்சுவையாக மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமாக நம்மளால் மறக்க முடியாத ஒரு கன்வர்சேஷனாக இருக்கும். அப்போ அவருடைய வாசிக்க கிடைத்த கதை என்னன்னு சொன்னால், சேகு ஷெரீன் சார் வந்து மதினாபுரத்தில் இருந்த காலப்பகுதியில் அவர் அந்த இடத்தை துப்புரவு செய்கிறதுக்கு ஒருத்தர் அடிக்கடி வளமையாக வாடுறது வழக்கமாக இருந்திருக்குது. அவர் வந்து துப்புரவு செஞ்சுட்டு இருக்கிற குப்பைகள் எல்லாம் வெளியில் வீசிட்டு அப்படி சின்ன சின்ன வேலைகள் செய்யக்கூடிய ஒருத்தர். திடீர்னு அந்த மனுஷன் கொஞ்ச நாளாக வரல. அப்போ சார் பார்த்துருக்கார், அந்த மனுஷனை காணலை மிச்ச நாள் கூடி அப்படின்னு சொல்லி ஒரு யோசனையில் இவர் மதினாபுரம் இருந்து அக்கரைப்பத்துக்கு வெளிக்கிட்டு போகிற டைமில் இந்த மனுஷனை கண்டிருக்கார் சார். கண்ட உடனே கேட்டிருக்கார், என்னடாப்பா அங்கே பக்குவம் உங்களை காணலை அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவர் சொல்லியிருக்கார், சார் சரியான வருத்தம், எனக்கு சரியான காய்ச்சல், வயிற்று வலி சாமான் அப்படின்னு சொல்லி. சார் சொல்லியா டாக்டரை மீட் பண்ணலையா, மருந்து எடுக்கலையா அப்படின்னு சொல்லி. அவர் சொல்லியார், மருந்து எடுத்த நான் கேட்க இல்லை, மருந்து அவ்வளோ ஃபிட் இல்லை சார் அப்படின்னு சொல்லி. இப்போ பள்ளி மோதினாரை பார்த்து நீங்கள் ஊதி பார்க்கலையா சொல்லி கேட்டியார் சார். அவர் சொல்லியார், ஊதி பார்த்தேன், சைத்தான் குறையாமண்டு சொன்னார் மோதினார் அப்படின்னு சொல்லி. அப்படிங்கிற சார் சொல்லியார், நாம் எங்கடா சைத்தானுக்கு குறை வச்ச அப்படின்னு சொல்லி. உண்மையிலே இந்த கடும் நகைச்சுவையாக பேசக்கூடிய ஆள் சார் அந்த ஸ்பாட்டில் வந்து அந்த இடத்துல ஒரு ஒரு நிமிஷமும் யோசிக்காமல் உடனே சுவாரஸ்யமான பதில்களை அவரால் கொடுக்க முடியும். அப்போ இதோட மெயின் பாயிண்ட் என்னன்னு சொன்னால், உண்மையிலே இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் நாம் அனைவரும் சைத்தானுக்கு எந்த குறையும் வைக்கலை. சைத்தான்